ஸோ கைஸ் என்னடா இவன் 2 வாரமாக எந்த வீடியோவும் போடல, திடீர்னு ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்து போட்டிருக்கான். என்ன லடாக் சீரீஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. ஸோ இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா கரெக்டாக 1 மந்த் ஆக போகுது. ஸோ என் உடம்பு ரெடி ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து அடுத்த ஒரே நாள் லீவில் இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணதுனால என்னால் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ என்னை பார்த்தீங்கனாலே தெரியும், உடம்பு ஃபுல்லாக அப்படியே லீன் ஆகி ரொம்ப அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 kgs கிட்ட வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, FZ3 வச்சுருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய குட் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டாப் ரேக் தடும்போது FZ3க்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பல பிராண்ட்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்படின்றதுனால 4500 வரைக்கும் கேட்டாங்க வித் சேடில் ஸ்டேவோட. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்புறம் எப்படிடா நீ வந்து வெர்ஷன் 3க்கு நீ ஆல்ரெடி டாப் ரேக்கில் போட்டிருந்தியே எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து FZ215 இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி, அந்த ஸ்டே வந்து எதுவும் ஆல்ட்ரு பண்ண கிடையாது, நம்ம பைக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் இது பண்ணி வச்சுருந்தேன், டாப் ரேக்கை போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து சிரா மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, FZ வெர்ஷன் 3க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ மிச்சதை நான் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அது எப்படி ஃபிட் ஆகுது, கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த FZ250 ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்க வேணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சில பல வேலைகள் நம்ம பைக்கில் வந்து சிலருக்கு வந்து பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்டிமெண்டலாக அட்டாச் ஆகிருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கூட மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து ரைடிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இனி வந்து அந்த ப்ராப்ளமே இல்லை. அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகுது என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஜூஸ் vlog. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுருப்பேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் அந்த சிரா பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி பைக்கில் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிராலேருந்து வந்து டாப் பாக்ஸு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அன்பாக்சிங்க்கு உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் ஒரு நைஃப் வச்சுருப்பேன். ஸோ அப்போதைக்கு கையில் இல்லைன்னா மட்டும்தான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து என் கையில் நைஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணாலியில் வாங்கினோம். ஸோ அந்த வீடியோஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் முடியல, சுத்தமாக முடியல. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நைஃப்லாம் யூஸ் பண்ணும்போது சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம சிரானோடைய டாப் ரேக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அதில் எப்படி இருந்ததோ அதே தான் இதுலேயும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு சப்போர்ட்டு, அதாவது நம்ம இது வந்து சைடு சப்போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின் டாப் ரேக். வெயிட் கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், ஒரு ஓரமாக போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிடுவோமா. என்னடா குறகுறன்னு இருக்கும் வாய்ஸ் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு மத்தியானம் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போகணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமை கிடையாது. நானும் சரி டீசெண்டாக நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக FZ வெர்ஷன் 3க்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. FZ25 கிட்டத்தட்ட கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பட் எதில் ப்ராப்ளம் அப்படின்னா FZ250 இது வந்து எதில் ப்ராப்ளமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீட்டுக்குள்ளே வந்து சிலது வந்து ஃபிட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் நம்ம சீட்டுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. டயகனலாக வந்து ஸ்க்ரூ போட்டு நான் டைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, இதுக்கு உண்டான ஸ்க்ரூஸ். ஸோ நீங்கள் வண்டியில் கழட்டக்கூடிய ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத காமிச்சிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அடி விழுகும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு அங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அநேகமாக சிராலிருந்து ஃபஸ்ட்டு FZ வெர்ஷன் 3 இது வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அவங்க வெப்சைட்டில் இன்னுமே வந்து FZ வெர்ஷன் 3க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்க கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆர்டர் பண்ணணுன்றது நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் கடைசியில் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். FZ250 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. சைடில் இருக்கிற கவுல் வந்து நான் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து டிசைன் பக்காவாக ஃபிட் ஆகும் அப்படின்றத நம்புவோம். சரி வாங்க நம்ம FZ250 இதை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா FZ25 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வேண்டியதாக போச்சு அடியில். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அது கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இது ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும், அதில் 2 தான் போட முடியும். ப்ளஸ் இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கழட்டவே முடியாது. கழட்டணும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி தான் எடுக்கணும். ஸோ இதான் இதில் இருந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கழட்டிட்டு நம்ம FZ250 இது FZ வெர்ஷன் 3க்கு டிசைன் பண்ணதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கழட்டி இது பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாப் பாக்ஸை டாப் ரேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 2 ஸ்க்ரூ மட்டும் தான் போட்டிருந்தேன். FZ250 அவ்வளோதான் செட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே செட் ஆகாது. ஸோ FZ15 வெர்ஷன் 3 அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரூவில் எடுத்துக்குவோம். சாரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ கிடையாது. வண்டியில் வர ஸ்க்ரூ மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதில் 2 தான் எங்கிட்ட இருக்குது. இன்னும் 2 வந்து தொலைச்சிட்டேன். வீட்டில் தான் வச்சுருந்தேன், பட் எங்கே போச்சுன்னு தெரில, தேடி தான் எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டைம் இருக்கும்போது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பக்காவாக வந்து ஃபிட் ஆகுது. நோ ப்ராப்ளம், சூப்பர் ஃபிட்டிங். இப்போதைக்கு அதே மாதிரி டயகனலாக போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்க்ரூ தேடிட்டு சீட்டை கழட்டி இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இன்னும் 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டோம்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு கேப் எதுவும் கிடையாது. ஸோ அடுத்த சைடில் இருக்கிறது மாட்டணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது இங்கேருந்து. ஸோ அப்படியே மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா
பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு பார்ட் வரும், அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஓவராலாக பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருச்சு. இன்னும் வந்து டைட் எதுவும் பண்ணல, அப்படியே வச்சு தான் காமிக்கிறேன். இனிமேல் தான் உட்காந்து டைட்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போல்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து 2 தான் இல்லை அப்படின்றதுனால இந்த 2 மட்டும் மாட்டியிருக்கேன். மிச்சம் 2 வந்து ஸ்டாக்கு அது இருந்ததுனால அதையுமே மாட்டிட்டேன். சைட்லலாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது, எங்கேயுமே வந்து ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபிட் ஆகிருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கீ வந்து வெளியே எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ வந்து FZVக்குன்னே டிசைன் பண்ணாங்க, FZV3க்குன்னே டிசைன் பண்ணாங்காட்டிக்கு ஈஸியாக கழட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இதுக்கும் சாரி கார்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ என்னது வந்து இந்த பக்கம் வளைஞ்சிருக்கு, அந்த சைடு உள்ளே வந்து ஒரு சின்ன இதனால உள்ளே போனதுனால இது 2 டச் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இதில் முட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெளியே நீட்டிகிட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னோட வண்டி ஸோ இவ்வளோ தான் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ என்னுடைய நம்ம 215 இதிலேருந்து டாப் பாக்ஸ் கூட வர இது பேர் என்ன தெரியல, அதை எடுத்து நம்ம இதில் ஃபிட் பண்ணோம். இதில் மட்டும் ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒர்க் ஃபினிஷ்ட். வண்டி வந்து ரொம்ப நாள் வச்சுங்க கழுவி. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சு கழுவுன மறுபடியும் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து FZ3 இது வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரானுடைய டாப் ரேக் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, siramotorsports.in அப்படின்னு சொல்லிட்டு .in. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ FZ3 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வராது. ஸோ FZ25 வெர்ஷன் FZ25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துருங்க. ஆர்டர் கொடுக்கும்போது சப்மிட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷனில் போயிட்டு ஐ நீட் FZ3 டாப் ரேக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு FZ3 டாப் ரேக் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ ப்ரைஸும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், அரௌண்ட் 2200 சம்திங் வரும். ஸோ அது நீங்கள் புக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இனி லடாக் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ see you guys in the next video. Until then, it's bye from Niju'S vlog. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.